புரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா நேரம் நம்ம ஊற வச்சு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வரலும் போது நீ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நல்லா புரோட்டாவெல்லாம் போட்டு எடுத்து வச்சு இதை கடைசி புரோட்டா. வாங்க சாப்பிடலாம். நீ வணக்கம். இன்னைக்கு புரோட்டாவும் வெங்காய குருமாவும் வச்சுக்கலாம். புரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். வீட்லேயே புரோட்டா சுடுறோம். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான வேலை தான். இன்றைக்கி பாருங்கள். 1 கிலோ மாவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறேன். அடுத்து சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம குழன்னு இருக்கக்கூடாது, நம்ம கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேசிக்கலாம். பத்தமாடி தண்ணி பத்தாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படியே பிணைஞ்சிட்டு இருக்கணும். நல்லா மைய பிணைஞ்சு நல்லா 2-3 மணி நேரம் வச்சுருக்கணும். 3 மணி நேரத்துக்கு மேலே 4 மணி நேரம் வச்சுருந்தாக்கா நல்லா ஊறிக்கு. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் இப்படி பிணைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா நைஸாக வரும். நல்லா இப்படி பிணைஞ்சி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி தவட்டி வச்சிடணும். நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி வச்சுக்கணும். பிணைஞ்சு வரலும் போது நீ இப்போ ஊற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இலை போட்டு மூடி வச்சிடலாம். அதில் பாக்காய் பழுத்துருச்சு. அது வந்து நம்ம கீழே விழுந்துருக்குது. எடுத்துகிட்டு போய் விதை போட்டு அப்புறம் நாளைக்கு தோப்பா வேணுனாக்கா நிறைய போட்டு வச்சிருந்து ஏகம் நெட்டிக்கலாம். தோப்பா குட்டா போட்டு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் பயிர் மேலே வந்த ஒருபாடு கொண்டு போய் இதையும் போட்டு விடலாம். மண் நல்லா கொத்தி விட்ருக்குறேன். நல்லா பொதுன்னு மண் பண்ணி இது ஒரு பாக்காய் வந்து குட்டா ஊனி வைக்கிறோம். குட்டா ஊனி வச்சு நாளைக்கு பிள்ளை மேலே பெருசான ஒருபாடு கொண்டு போய் தூர அப்புறம் எடுத்து நெடுவு நெட்டிக்கலாம். அன்றைக்கி ஒரு 10-20 காய் போட்டேன். ஒரு புழுந்துருக்குது. இது ஒரு 5-6 காய் இப்போ போடுறேன். போடுற தண்ணியில் வெள்ளை கழுவிக்கல. நல்ல தண்ணியாக இருக்குது. ஊருக்குள்ள வச்சுக்கலாம். தண்ணி வருந்துது. கூடையில் வச்சுக்கணும். தண்ணி வடிஞ்சுது. நல்லா அலாச்சி இதில் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வருது. நம்ம வெங்காயம் எல்லாம் தொளிக்கிறதுல தண்ணி வருது. இஞ்சி கெடாமல் இருக்கிறதுக்கு மண்ணில் போட்டு வச்சுக்கிறது. இஞ்சி உளுந்துருக்குது. ஒரு பறிச்சு எடுத்துக்கலாம். அது முளைப்பே வந்துருச்சு. இஞ்சி கழுவிக்கல. வெறும் மண்ணாக இருக்குது. புது இஞ்சியாட்டவே இருக்குது. ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு 1 மாதம் இருக்குது. அப்படியே புது இஞ்சியாட்டவே இருக்குது. அதுக்கு தான் மண்ணில் போட்டு வச்சிடறது.
மண்ணில் போடுறத விட மணலில் போட்டு வச்சா அப்படியே இருக்கு இஞ்சி. எப்போ வேணாலும் நம்ம தோண்டி எடுத்துக்கலாம். வெங்காய குருமாவுக்கு வெங்காயம் தோலிச்சிக்கலாம். குருமாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் போடணும். அரைக்கிறதுக்கும் இதையும் போட்டுக்கலாம், தாளிக்கிறதுக்கும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி சுரண்டிக்கலாம். இஞ்சி தோலெல்லாம் சுரண்டி எடுத்துக்கலாம். இஞ்சி சீவியாச்சு, வெங்காயம் தோலிச்சிட்டோம். நீ தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். தக்காளியும் கழுவிக்கலாம். எல்லாத்தையும் கழுவிட்டேன், நல்லா அரிஞ்சிக்கலாம். நல்லா அரிஞ்சு அப்புறம் எண்ணெயில் வணக்கலாம். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கலாம். போதும். ஆட்டுறதுக்கு வர மிளகா போடணும். போதும் பச்சை மிளகாய் 2 மிளகாய். தக்காளி அரிஞ்சிக்கலாம். குருமாவுக்கு பூண்டு கொதிக்கலாம். பூண்டு ஒரு 3 கட்டை கொதிக்கணும். நாட்டு பூண்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன். பெரும் பூண்டு சீக்கிரம் தொலைச்சிடலாம். நாட்டு பூண்டுனாக்க லேட் ஆகுது. சீக்கிரம் தொலைச்சிருவோம். ஆனால் நாட்டு பூண்டு தான் ரொம்ப நல்லது. அதனால் நாட்டு பூண்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம். குருமாவுக்கு தேங்காய் போடணும். தேங்காய் மட்டை வாங்கி திருவிக்கலாம். குருமாவுக்கு தேங்காய் திருவிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குருமாவுக்கு ஆட்டுறதுக்கெல்லாம் வணக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. வெங்காயம் மிளகாய் போட்டு வணக்கலாம். நல்லா மிளகாயும் போட்டுக்கலாம். மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். சோம்பஞ்சாறு போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு வணக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டு ஊற்றலாம். இஞ்சி போட்டு வணக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரம் தக்காளி வணங்கலின்னு வணங்காது. தேங்காய் துருவி வச்சு தேங்காய் போட்டுக்கலாம். போட்டெல்லாம் வணக்கலாம். அதிகமாக வணங்கிடுது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு கெட்டி ஆகிறதுக்கு கடலை அஞ்சாறு போட்டுக்கலாம். வணங்கிடுது. நீ எடுத்து ஆற வச்சு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அரைச்சிக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் இடையில வச்சு பிணைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு 2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் நல்லா அடித்து பிணைஞ்சுக்கலாம்.
ஆறி வச்சு போய் ஆட்டிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு ஆட்டிடுச்சு. ஒரு 4 சுற்றி சுற்றி நீ தோண்டிக்கலாம். வலிச்சு எடுத்து போய் தாளிச்சிக்கலாம். ஆட்டியாச்சு, நீ வலிச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தை தான் ஆட்டணும். நம்ம நெகுன்னு சந்தனமாட்டம் ஆட்டக்கூடாது, பருவன்னு இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி ஊற்றிக்கலாம். கல்லில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். அப்படி ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நீ தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு பொரிஞ்சிடுது, நீ வெங்காயம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 3 வெங்காயம் போட்டுருக்குறேன். மிளகாய் 2 மிளகாய் போட்டுக்கலாம். வேப்பந்தாளை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு, நீ அரைச்சி வச்ச குருமா ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே வணக்கிற போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ஆனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு புரோட்டாவுக்கு நல்லா இருக்குது. இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாமுக்கும் ஊற்றிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வரலும் போது நீ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். குழம்பு கொதிக்கிற போது நல்ல மணம் வருது. நல்ல வாசனை. போய் சாப்பிட்லாமான்னு வேணுது. அந்த அளவுக்கு மணக்குது. குழம்பு இறக்கிட்டு புரோட்டாவுக்கு போய் மாவு தேய்ச்சிக்கலாம். இப்படி எண்ணெய் நிறைய ஊற்றி இப்படி நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு அப்புறம் உருண்டை பிடிச்சி அப்புறம் தட்டிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி நல்லா தேய்ச்சி அப்புறம் அடித்தோம்னாக்கா நல்லா பரோட்டா வந்ததுனாக்கா ஒரு புரோட்டா நல்லா பஞ்சு மாதிரி வருது.
எண்ணெய் ஊற்றி இதை எடுத்து நல்லா அமுத்தி போட்டோம்னா புரோட்டா ரெடி. வந்து விறகு பொறுக்கிட்டு வந்ததை இப்படி அடுப்புக்கு பற்ற வச்சுக்குவோம். விறகு பொறுக்கி சோறாக்குவோம் முதல்ல எல்லாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இப்படி வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எந்த நேரமானாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கார்த்தி மாதம்லாம் மலைக்கு போவாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகையில் புரோட்டா சாப்பிடணும் இருந்தாக்கா கடையில் போய் சாப்பிடாம இப்படி நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடையில் வந்து முட்டை போடுவாங்க, நம்ம முட்டை போடாமல் செஞ்சுக்கலாம். அதில் புரோட்டாவெல்லாம் போட்டு எடுத்து வச்சு இதை கடைசி புரோட்டா. கல் சூடாக இருக்குது, அப்படியே இறக்கிடலாம், அதுலேயே வந்துடும். ரொம்ப தீஞ்சு போயிடலாம். இப்படி தட்டி எடுத்துட்டா தான் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நல்லா உதிரி உதிரி வந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. வாங்க சாப்பிடலாம். குருமாவுக்குமே புரோட்டாவுக்கு நல்லா நல்லா இருக்குது. பிச்சா நல்லா பஞ்சு மாதிரி வருது, நல்லா இருக்குது. நீயும் சாப்பிட்டு பாரு, டேஸ்டாக இருக்குது. குழம்பு குருமா குழம்பு. நாங்கள் போய் கடையில் போய் வாங்காமல் மாவு வாங்கிட்டு வந்து நம்ம வீட்லேயே கூட செஞ்சு பொழுதாட்டிக்கு பிள்ளைங்க குழந்தைகள்லாம் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம். நாம் செய்கிறது விதமாக இருக்குது. கடையில் வாங்குறது வந்து அது நம்ம எப்படி செய்கிறாங்க நம்ம பார்க்கல. வீட்டில் நம்ம சமையல் பண்ணுற மாதிரி செஞ்சு இதையும் சாப்பிட்டுக்கலாம். கடை புரோட்டாவோட நல்லா வருது பிச்சாக்கா, அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிடலாம். இப்படி எடுத்தாவே வருது அப்படியா. இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Subscribe.